ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் அப்பா தந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya, ஹalleluya. இந்த நாட்களிலே நான் தொடர்ந்து பரிசுத்த ஆவியை குறித்தும் நாம் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுவது என்பதை குறித்து நாம் தியானித்து வந்தோம். ஆனால் இந்த நாளிலே நாம் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் எதற்கு பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர் வந்தால் அவர் நம்மை எப்படி வழி நடத்துவார் என்பதை குறித்து நாம் வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் பாருங்கள், யோவான் சுவிசேஷ பகுதி அதனுடைய 14வது அதிகாரம் 26வது வசனம். யோவான் சுவிசேஷ பகுதி அதனுடைய 14வது அதிகாரம் 26வது வசனம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். கண்களை மூடி நாம் ஒரு நிமிஷம் நாம் செபிப்போம். அப்பா பிதாவே, அருமையான ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய உம்முடைய வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவே, உம்மிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அப்பா, எங்களோடு பேசுங்க. இந்த கடைசி நாட்களிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எவ்வளவு அவசியமானவர், முக்கியமானவர், அவர் எங்களை எப்படி நடத்துகிறவர் என்பதை நாங்கள் தெளிவாக இந்த நாட்களிலே ஆண்டவரையும் ஸ்தோத்திரம் கற்றுக்கொள்ள எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தும். ஆண்டவரே, நாங்கள் கேட்குற எங்கள் ஒவ்வொருவருடைய ஆண்டவருடைய வாழ்க்கைக்கும் இது பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசு என்ப நாமத்தில் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, கடந்த நாட்களிலே நாம் வாசிக்கும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் பார்த்தோம். பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லும்போது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர். பிதா நமக்கு அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பிதா அனுப்பும்போது அவருடைய வேலை, அவருடைய காரியங்கள், அவர் செய்ய வேண்டியதை நாம் தியானித்தோம். இந்த இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய வேலையை முடித்து 33.5 வருஷம் அவர் திரும்பி பிதாவிடத்தில் எழுந்து போகும்போது நமக்கு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய இயேசு சொல்லுகிறார், பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளர் எல்லாவற்றையும் நமக்கு போதிப்பார் என்று சொல்லி. இப்போ பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மூலமாக இந்த நாள் வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் பொழிந்தருளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை தான் இந்த நாட்கள் ஒன்று கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்மிடத்தில் வந்து அவர் எப்படி செயல்படுகிறவர், அவர் எதற்காக நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும். இயேசுப்பா சொல்லும்போது சொன்னாங்க, உலகம் இந்த பரிசுத்த ஆவியானவரை காணவில்லை, ஆனால் நீங்களோ அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கு. அது உலகத்திற்கு அவர் வெளிப்படையாய் வெளிப்படுத்தாமல் அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். அதை தான் நாம் குறித்து நாம் தியானிக்கிறோம். பாருங்க, அவர் இந்த பரிசுத்த ஆவியை குறித்து நாம் வாசிக்கும்போது அதே யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் ஏசப்பா சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவர் உங்களிடத்தில் அனுப்புவேன், அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே தான் அவர் வருவார். அவர் 4 கட்டடத்திற்குள்ளே அவர் அப்படியே கட்டடத்தை சுற்றி அமர்ந்திருக்கிறவர் அல்ல.
அவரை நம்புகிற பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் மேலே தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவார். அவர் வந்து நமக்குள்ளே தான் தங்கி இருப்பார். அவர் வந்து நமக்குள்ளே தங்கி இருக்கும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுகப்பட்டு அவருடைய அந்த இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு என்ன சொல்லுகிறது, ஒரு மணவாளன், ஒரு பரிசுத்த ஆவியை நம்மோடு கூட என்றென்றைக்குமாய் இருந்து நம்மை ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். பாவம் நிறைந்த உலகத்திற்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல ஆடம்பரங்கள் நிறைந்த உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல உபதேசங்கள் நிறைந்த உலகத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான சத்தியங்கள் இன்றைக்கு வெளிப்படுகிற காலங்களுக்குள்ளே நாட்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான ஊழியர்கள் ஆட்டுக்குட்டியின் தோலை பொருத்தி கொண்டு உலாவிருக்கிற இந்த காலத்திற்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபையினுடைய பல பிரிவாக்கப்பட்டதான ஆராதனைகளுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு எல்லாம் பொதுவாக நிரம்பப்பட்டிருக்கிற ஒரு இடத்திற்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இன்றைக்கு எது உண்மை, எது சத்தியம், எது பொய், எது பாவம், எது பரிசுத்தம் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு அநேக நேரங்களிலே தெரியாமல் போகிறது. இது தேவனுடைய சத்தமா, இது மனுஷனுடைய சத்தமா, இது மிருகத்தினுடைய சத்தமா, இது சர்ப்பத்தினுடைய சத்தமா, எதுவுமே நமக்கு தெரியாதபடிக்கு ஒரு குழப்பம் கொண்டவர்களாக நாம் அநேக நேரங்களில் வேதத்தை வாசித்தாலும் நல்ல பாருங்க, பெண்டிகாஸ்து ஆராதனையில போய் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கூட அநேக விதமாய் குளறுகிறதை நான் என்ற ஊழிய பாதைகளை பார்த்திருக்கிறேன். என்னோட பேசும்போது கூட நம்மை ஸ்தோத்திரம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியை குறைத்து எனக்கு தெரியல, அவர் எனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா என்று கூட தெரியல. அப்படிப்பட்டதான ஒரு நிலைமைக்குள்ளதான் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இங்கே சொல்லி இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அவசியம். என்னை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவசியம். வேதத்தில் என்னை வாசிக்கும் போது அந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம் கடைசி பகுதியிலே சொல்லியிருக்கிறது, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன எல்லா வசனத்தையும் வார்த்தையும் உபதேசங்களையும் நமக்கு நினைப்பூட்டுகிறது பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிவிட்டு போயிட்டார். இன்றைக்கு வேதாகமாய், பரிசுத்த வேதாகமாய் நம்முடைய கரங்களில் கிடைக்க பெற்றிருக்கிறோம். ஆனால் இதை நினைப்பு ஊட்டுவதற்கு, இதை சொல்லி தருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிகவும் அவசியம். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறது, அவர் வந்து பாவத்தை குறித்து என்ன செய்வார், அவர் நினைப்போட்டுவார். இயேசு சொன்னார், ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு உபச்சாரம் செய்தாயிற்று, அவளோடு பாவம் செய்தாயிற்று. இயேசு சொல்லிவிட்டு போனார். ஆனால் இதை நினைப்பூட்டுகிறது. அந்த வேளை வரும்போது பாருங்க, நாம் நடந்து போய்கொண்டிருக்கிறோம், இல்லை நாம் பிரயாணமாக இருக்கிறோம், இல்லை நாம் பஸ்ஸில் இருக்கிறோம், இல்லை செல்லில் நாம் பார்க்கிறோம், ஏதோ ஒரு விதத்தில் நாம் நம்முடைய கண்கள் ஒரு இச்சைக்கு நேராக போகுது என்று சொன்னால் உடனே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை கண்டித்து உணர்த்துவார். நீ செய்கிறது பாவம், இது தவறு என்று சொல்லி ஆண்டவர் அந்த வசனத்தோடு நம்மை உணர்த்துவார். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னதை அவர் வந்து நினைப்பூட்டுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறார். அப்ப நம்ம இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்திற்குள்ளே ஒவ்வொரு அடிகள் எடுத்து வைக்கிறது, இது பரிசுத்தம் தானா இல்லை இது பாவம் தான் என்று சொல்லி நமக்கு உணர்த்துவார். இன்றைக்கு பாருங்க, இந்த செல்லை நாம் கையில் எடுத்துட்டோம்னாலே என்ன செய்கிறோம் என்றே நமக்கு தெரியல. இவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் வரையிலையும் இந்த பாவத்திற்கு நீங்கல்ல. அநேகர் இந்த பாவத்தில் விழுந்து தடுமாறி நிற்கிறோம். அநேகர் பரிசுத்தாவி பெற்ற பிள்ளைகள் கூட இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஒரு முறை இந்த என்னுடைய கருத்தில் இருந்ததான மொபைலை அதை கொஞ்சம் நான் நோண்டி, அது ஒரு என்ன சொல்லுது, அந்த ஃபேஸ்புக்கு பக்கத்தை அப்படியே ஓப்பன் பண்ணி இன்னைக்கு என்ன செய்தி இருக்கிறது என்று சொல்லி நான் சில செய்திகளை நான் அதில் பார்க்கிறதுண்டு. ஆனால் ஒரு நாள் அப்படியே அதை நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது அதில் அந்த சினிமா ஆடு, சீரியல், அந்த மாதிரிப்பட்ட சில காரியங்களே அதில் அது வந்தது. அது என் கண்கள் அது என்ன செய்தது, அப்படியே திரும்பி பார்த்தது. அதை அந்த கண்கள் திரும்பி பார்த்த உடனே ஆவியானவர் எனக்கு அதை எச்சரித்தார். என்ன, எப்படி எச்சரித்தார் பாருங்க, இது வந்து நம்முடைய கண்கள் வழியாக அந்த இச்சை என்ன செய்கிறது, கர்ப்பம் தரிக்கிறோம்.
அது கர்ப்பம் தரித்து அது ஒரு நாள் பாவமாக மாறுகிறது. அது அதை ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், இது பாவம், இதை செய்யாதே என்று சொல்லி. இதில் என்ன பாவம் இருக்கிறது, இது என்ன அப்படின்னு சொல்லி நாம் என்ன சொல்கிறோம், திரும்பவும் அதை நாம் பார்ப்போமானால் அதுக்குள்ளதான் நம்முடைய வீழ்ச்சி இருக்கிறது என்பது நமக்கு தெரியல. பாருங்க, அன்றைக்கு அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது அதை அப்படியே அந்த ஃபேஸ்புக் அப்படியே தட்டிட்டு இருக்கும்போது ஆவியானவர் என்னோடு கூட ஆண்டவர் பேச இடைபட ஆரம்பித்தார். நீ செய்கிறது என்ன காரியம், இது பாவமாக இருக்கிறது என்பது சத்தியத்துக்கு முரண்பாடா, சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறது உனக்கு தெரியாதா என்று சொல்லி ஆண்டவர் சில காரியங்களை அதில் இருந்து அவர் எனக்கு உணர்த்த ஆரம்பித்தார். அப்படி என்றால் ஆண்டவர் எனக்கு என்ன காரியத்தை உணர்த்த ஆரம்பித்தார் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்திற்குள்ளே தீட்டும் அருவருப்புமானது ஒன்றுமே அதற்குள்ளே பிரவேசிக்காது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, அநேக தரம் வாசித்திருக்கிறீர்கள் அல்லவா. தீட்டும் அருவருப்புமானது பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்காது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா. ஆனால் இது அந்த தீட்டில் ஒரு பகுதி நாம் கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது களியாட்டை குறித்து சொல்லி இருக்கிறது. அதை குறித்து ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அப்ப இது பிரஜாதிகள், மற்றவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் செய்தால் அவர்கள் பரலோகத்திற்கு போக மாட்டார்கள். நீங்கள் செய்தால் பரலோகத்திற்கு போக முடியுமா? பரலோகம் தீட்டும் அருவருப்புமான எதுவும் அங்கே பிரவேசிக்காது என்று சொல்லி ஆண்டவர் திட்டமாய் அந்த ஆவியிலே அவர் உணர்த்தினதை என்னால் அதை ஸ்தோத்திரம் புரிந்து கொள்ள முடிந்தது. அதை புரிந்து உணர்ந்து ஆண்டவரே என்று சொல்லி அந்த நிமிஷத்திலேயே அந்த ஃபேஸ்புக் அப்படியே டெலீட் பண்ணிட்டு அதை அப்படியே என்னுடைய செல்லில் அந்த டெலிட் பண்ணிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் போய் அழுது, ஆண்டவரே இந்த தவறை மன்னிங்க ஏசப்பா, ஒரு சின்ன ஒரு விளம்பரம் அது பரலோக ராஜ்யத்தை தடுக்குமானால் இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய செல்லில் இருக்கிற ஒரு ஃபேஸ்புக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை தடுக்குமானா, என்னுடைய பிரயாணத்தை அதை தடுக்குமானா இது எனக்கு வேண்டாம் ஆண்டவர் என்று அந்த நிமிஷத்தில் ஆவியானுடைய கரத்தில் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எவ்வளவு நல்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு நம்மை அவர் தப்புகளை சொல்லி தந்து நடத்துகிற ஒரு தாய் தகப்பன் நமக்கு இந்த அளவுக்கு சொல்லித்தர முடியாது. ஏன்னா நாம் செய்கிறது அவர்கள் காண மாட்டார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறபடியினாலே எதை நாம் செய்தாலும் அவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவாக நாம் எதையும் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதற்கு பிறகு என்னுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் வந்தது. அதற்கு பிறகு நான் அந்த வசனங்களை எடுத்து ஆராய, இன்னும் ஆண்டவரோடு கூட ஆராய முற்பட்டேன். தீட்டும் அருவருப்பமான காரியம் பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்ப அந்த தீட்டும் அருவருப்பமான காரியத்தை குறித்து அநேக வசனங்களை தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலிருந்து எடுத்து தந்தார். பாருங்க, நாம் 2 பேரும் நாம் சேர்ந்து நாம் போகும்போது நாம் விளையாட்டா சொல்லி சிரிக்கிற சில காரியங்களை கூட ஆண்டவர் உணர்த்தி தந்தார். இந்த காரியங்கள் இருந்தெல்லாம் விட்டு விலகு, இந்த காரியங்கள் இருந்தால் விட்டு விலகு, உன்னை நீ ஸ்தோத்திர காத்துக்கொள் என்று சொல்லி ஒவ்வொரு உன் நடையை காத்துக்கொள், உன் இருதயத்தை நீ காத்துக்கொள், உன் வார்த்தையை நீ காத்துக்கொள், உன் ஆத்துமாவை நீ காத்துக்கொள் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் இடைபட ஆரம்பித்தார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தமுள்ள தேவன், எவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தமுள்ள தேவன். ஸ்தோத்திரம். நீ பெற்றிருக்கிற ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்று தெரியுமா? நீ எடுத்திருக்கிற ஞானஸ்தானம் யாரோடு என்று உடன்படிக்கை என்று உனக்கு தெரியுமா? உனக்குள் இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் இடைபட ஆரம்பித்து, எனக்கு அன்பான சகோதரங்களே, அந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்குள்ளே ஒரு நடுக்கம் முற்றது, எனக்குள்ளே ஒரு பயம் தோன்றது. அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் எப்படி நாம் அவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் நாம் நிற்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனுடைய ஆராதிக்கிறோம், அவருடைய பிள்ளையாய் நம்மை அவர் வைத்திருக்கிறார், அவருடைய வேதத்தை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அந்த வேதத்தை கூட நாம் ஒரு நிர்விசாரமாய் நாம் எடுத்து வாசிக்கிற நிலைமையில் அநேக நேரம் காணப்படுகிறோமே. அது எல்லாவற்றையும் குறித்து அதை சிந்திக்க ஆவியானவர் உதவி செய்தார். பாருங்க, நான் ஒருவேளை நினைக்கலாம், நாம் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறேன், அதனால எனக்கு பாவம் ஆளுகை செய்யாத, நான் செய்கிறதெல்லாம் பரிசுத்தமானது என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. சகோதரங்களே, நீ கேட்கிற அருமையான சகோதரங்களே, அப்படி நாம் ஒரு நிர்விசாரத்தோடு கூட நாம் வாழ்ந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை எடுக்கும் போது நடுக்கத்தோடு கூட நாம் எடுக்கணும். ஏன்னா அவர் பரிசுத்தமானவர், அவர் பரிசுத்தமானவர், எனக்கு ஏற்ற பரிசுத்தம் என்று அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அந்த பரிசுத்தத்திற்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை கொண்டு நடத்த முடியும்.
இன்றைக்கு அநேகர் சுய ஆவியினாலே, சுய நீதியினாலே, சுய கிரியையினாலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, நாம் செய்கிறது என்னதென்று கூட நமக்கு தெரியவில்லை. நாம் பாருங்க, மற்றவர்களை போல ஆமே ஸ்தோத்திர சீரியல் ஆமே சில காரியங்களை பார்க்கிறோம், சினிமாவில் சில காரியங்களை பார்க்கிறோம், டிவியில் வருகிற சில ஆமே விளம்பரம், ஒரு தகாத விளம்பரங்களை நாம் பார்க்கிறோம். இன்னும் தகாத விதமாக நான் நண்பர்களோடு கூட நாம் செல்லில் நாம் சேட்டிங் பண்ணி கொண்டிருக்கிறோம், பேசுகிறோம், சிரிக்கிறோம். ஆமாம், என் சங்கீதம் 1 சொல்லப்பட்டது மாதிரி ஒன்றில் சொன்னப்பட்ட ஒரு பரிகாச கூட்டங்கள், இது எல்லாவற்றையும் நமக்கு கண்டித்து உணர்த்தி நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் நம்மை வழிநடத்துகிற நல்ல பரிசுத்த ஆவியானவரே, என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை பெற்றுக்கொள்ளும் போது ஆமென், அவருக்கு நாம் ஒரு மரியாதை நாம் கொடுக்க வேண்டும். இங்கே சொல்லியிருக்கிறது பாருங்க, அவர் வந்து உங்களுக்கு பாவத்தை அவர் என்ன செய்வார், சுட்டி காட்டுவார். பாவத்திலிருந்து அவர் நம்மளை என்ன செய்வார், திருப்பி சத்தியத்துக்கு நேராய் நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கொடுக்கிற மரியாதை என்ன? அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிள்ளைகள் அசட்டை பண்ணாதிருங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு ஆவியில் இடைபடும் போது, ஜெபித்து கொண்டிருக்கும் போது இடைபடும் போது, நீங்கள் ஆவியின் வேத வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது இடைபடும் போது, நாம் ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது ஆவியானவர் நம்மோடு கூட சில காரியத்தை உணர்த்துவாரானால் நீங்கள் மனம் திரும்பி அந்த காரியத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஒரு தனி மனிதனை அவர் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நடத்தி கொண்டு போகிற பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறை அசட்டை பண்ணாதிருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அசட்டை பண்ணாதிருங்க. பரிசுத்தத்துக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நீங்க ஒப்பு கொடுங்க. இன்னும் பாருங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை குறித்து தேவ சமூகத்தில் சீக்கிரமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துருங்க. தாகத்தோடு தேவ சமூகத்தில் சங்கீதம் 63:1 எழுதப்பட்ட வசனத்தின்படி தாகத்தோட தேவ சமூகத்தில் வந்துருங்க. ஏசாயா 55:1 நாம் பார்த்தோம், தாகமுள்ளவனுக்கு ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். ஏன் இந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வருகை சமீபம் ஆயிற்று. பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நாம் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் பெற்றுக்கொண்டு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் நடத்தப்படுவோமானால், சத்தியத்திலே நாம் நடத்தப்படுவோமானால், சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளுக்கு தான் அவர் வாதலை திறப்பார். அவர்கள் தான் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, தேவ சமூகத்தில் இந்த வசனத்தை அன்பாய் கவனிங்க. அசட்டை பண்ணாதிருங்க. நம் பரிசுத்த ஆவி அசட்டை பண்ணி விட்டு விடாதிருங்க. இந்த கடைசி நாட்களில் தேவ சமூகத்தில் நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போம். நாம் இந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். தேவ சமுத்திர பணிவோடு ஆண்டவருடைய சமுத்திரை கேட்போம். இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே கர்த்தர் நம்மை வழிநடத்த, பாவத்திலிருந்து நம்மை ஆமென் தேவ சமூகத்துக்கு நேராக வழிநடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தை கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, பாவம் நிறைந்த இந்த உலகத்திற்குள்ள எங்களை பரிசுத்தமாய் வழி நடத்துவதற்கு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஆமே ஸ்தோத்திரிக்கிற தந்து ஆண்டவரை அனுப்பின பரிசுத்த ஆவியானவரே, ஆமே நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது ஆமே ஸ்தோத்திரம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரான். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உங்களை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஜனங்களை கண்டித்து உணர்த்துவார். எங்களை கண்டித்து உணர்த்துகிற நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட என்றென்றைக்கும் இருந்து எங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உமது கரங்களில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. இந்த வார்த்தையை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்களுடைய என்ன குறைகள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை மன்னிக்கும்படியா இயேசுவே, நீங்க உணர்த்துகிற காரியத்தை விட்டு நாங்கள் ஆண்டவரை திரும்பி உம்முடைய சமூகத்திற்கு ஆண்டவரை வந்து ஆண்டவரை உம்முடைய பாதத்திலே காத்திருக்கும்படியா ஆண்டவரை எந்தெந்த காரியங்களை எங்களுடைய உணர்த்துகிறீர்களோ அந்தந்த விஷயங்களிலே ஆண்டவரை ஸ்தோத்திர நாங்கள் அந்த இடத்தை விட்டு விலகி என் தேவனாகிய கர்த்தரோடு கூட உமது ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியத்தை ஆண்டவரை இன்னும் வாஞ்சிக்கிறவர்களா, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்களாக, நீதியை வாஞ்சிக்கிறவர்களாக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திர அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளுகிறவர்களாய் உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்கள் எல்லாரும் காணப்படுகிற
உள்ளவர்களாய் நிற்க தேவன் கிருபை தார். உமது நல்ல நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ள. ஒரு விஷயம் கூட இந்த வசனத்தை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தினீரே, பரிசுத்தத்துக்கு நேரம் எங்கள் சிந்தையை திருப்பினீரே அப்பா. உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா.